ராத்திரிக்கு சோறு போட்டு ராத்திரி கனவுங்கிட்ட சொல்லிட்டா நான் இருக்கும்போது உனக்கு நாடி தனியாக துட்டுன்னு எத்தனை வாட்டின்னு போயிடணுமா? கனவுங்கிட்ட மனைவி சொல்லக்கூடாது, மனைவி கிட்ட கணவன் சொல்லக்கூடாது. அவன் பாதுகாப்பாக அவன் தேடிக்கணும். கணவன் செத்தானா மனைவி அந்த துட்டில் பொழைக்கணும், மனைவி செத்தாலாம் கணவன் அந்த துட்டில் பொழைக்கணும். இந்த கணவன்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. கணவனுக்கு மனைவி இறந்தாள்னா அவன் தனித்து போயிடுவான். மனைவிக்கு கணவன் இறந்தான்னா அவர் விடோவாயிடுறார். ஆனால் கணவன் இறந்துட்டான்னா மனைவியால் பொழைக்க முடியும். அவளுக்கு கணவன் போயிட்டான், காசு போயிடுச்சு, அவ்வளோதான், வேற ஒன்றும் போடல அவளுக்கு. ஆனால் ஒரு கணவனுக்கு மனைவி போயிட்டாலும் அவன் வாழ்க்கையே போயிடுச்சு. அதோடு அவன் வாழ்க்கையை வீழ்ந்தான். 100 பொண்டாட்டி கட்டினான்னு கூட அவன் நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் அவங்களுடைய பாதுகாப்பு அவசியம். அதை தேடிக்குங்க. இதை வாய் சும்மா இல்லாத போய் பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறது, பொண்டாட்டி புருஷங்கிட்ட சொல்கிறது சொன்னீங்கன்னா விபரீதம் தான் வரும். அதுவும் பொண்டாட்டி புருஷங்கிட்ட கூட சொல்லிக்க, உனக்கு வேணும் எனக்கு வேணும். பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டாதீங்க, கொலையே பண்ணிடுவோம். ஒரு ஆள் 5 புள்ள பெற்றான், 5 பிள்ளைக்கு வீடு கட்டி கொடுத்தான். கடைசியில் அவனுக்கு உட்காரத்துக்கு வீடு இல்லை, ரோட்டில் உட்காந்துங்கன்னான். காலில் சுகர் நோய் புண்ணு வந்துடுச்சு, கால் பாதத்தில் புழு பிடிச்சி போச்சு. அந்த புழுவை எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் 10 ரூபா கொடுக்கல. இந்த புள்ளி 5 புள்ள இருக்கிறான். ஏன்னா இந்த பிள்ளைங்களுடைய நிலை என்னன்னா, நீ அப்பாவாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு காரியம் ஆகிற வரைக்கும் உன் காலை பிடிப்பான். நீ அம்மாவாக இருக்க உன்ன மாதிரி அம்மா உலகத்தில் இல்லைம்மான்னு உன் காலை பிடிச்சிப்பான். நீ எல்லாத்தையும் இழந்துட்ட பிறகு உன்ன மாதிரி துரோகியே இல்லை, போய் நீ என்ன சேர்த்து வச்ச, எனக்கு நீ என்ன பணக்காரனாக்கனியா, என்ன கோடீஸ்வரனாக்கனியான்னுவான். நீ ஒரு டீக்கு போய் நின்னா அவன் பிள்ளைக்கு ஊட்டுவான், ஆனால் உனக்கு ஒரு படி சோறு கூட போட மாட்டான். அப்போது உன்னுடைய பாதுகாப்புக்கு நீ வச்சிருந்தீங்கன்னா நீ யார் தெய்வம் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. உன்னுடைய கடமைகளை செய்யுங்க, தப்பு இல்லை. ஆனால் உன்னுடைய பாதுகாப்பை தவற விட்டுடாதீங்க. தவற விட்டுட்டீங்கன்னா இன்னைக்கு அனாதாசிரமங்கள் அதிகமானது காரணமே இந்த தாய் தப்புனுங்க தவற விட்டதால் தான். தன்னுடைய பாதுகாப்பு நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழணும், செத்த பிறகு யாராவது எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி ஒவ்வொரு தாய் தப்புனும் ஒவ்வொரு தாய்மார்களும் அவங்க பாதுகாப்பை தேடுங்க. சும்மானா அந்த பாசம் நீட்டு வேஷம் போட்டு உங்கள் வாழ்க்கையை வீணாக்கிக்காதீங்க. உங்கள் பாதுகாப்பு அவசியம். நீங்கள் நல்லா இருந்தால் உங்கள் பிள்ளைங்களை நல்லா இருக்க வைப்பீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க நல்லா இருந்தால் உங்களை நல்லா இருக்க வைக்க மாட்டாங்க. இது உலகத்தினுடைய இயற்கை. அதனால் நீங்கள்லாம் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் பேசுறது ஜாதி மதம் குலம் கோத்திரம் நாடு எதுவும் கிடையாதுன்னு, உலக மக்களேன்னு பேசுறது காரணம் எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக வாழணும், எல்லா மனிதர்களும் துன்பத்திலிருந்து வெளியே வரணும், எல்லா மனிதருக்கும் இறைவனுடைய அருள் வேணும். அந்த பாதையை தேடி பயணம் பண்ணுங்கன்னு பேசுறதுக்கு காரணம் அதனால தான். இன்னைக்கு என்னை ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாருன்னா 10 வருஷம் கழிச்சாவது அவரை பழிக்கு பழி வாங்குறது தான், மறக்காம வச்சுக்கிறது. அது அவமானங்க, அது ஞாபகம் வஞ்சம். அது பேர் வஞ்சம்பா. என்ன ஒரு அவமானப்படுத்திட்டு நான் உன்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கேட்டேன், போயா என்ன துட்டு கேட்குற பிச்சைக்காரா அப்படின்னு நான் அவமானப்படுத்தி அனுப்புகிறேன் 4 பேர் எதிரும். இப்போ நான் என்ன யோசிக்கணும், உன்னை பழிவாங்க நினைக்கக்கூடாது, உன்னை விட நான் எப்படி வாழணும்னு யோசிக்கணும். அதுதான் அவமானத்தினுடைய படிக்கட்டுகள். உன்னை பழிவாங்க நினச்சா அது அவமானத்தினுடைய வளர்ச்சி இல்லை, வஞ்சம் அது பேர். அதனால வஞ்சம் வேற, வாழ்க்கையினுடைய படிக்கட்டுகள் வேற. அது கர்ணனுடைய வாழ்க்கையில கூட அந்த மாதிரி நடத்திருக்காரு. யாருடைய வாழ்க்கையில? கர்ணனுடைய வாழ்க்கையில பெத்த தாயே வஞ்சனை பண்ணிட்டா. அவ பிறந்த உடனே ஒரு தாய் பெத்துட்டு தன்னுடைய பிள்ளைய குந்திக்கு ஒரு புள்ள கூட பிறக்கல. இந்த மகாபாரதமே பெரிய ஒரு குழப்பமான கேஸ். அது குந்திக்கு ஒரு பிள்ளையும் பிறக்கல, எல்லாம் 5 பஞ்சபூதத்தால் பிறந்த பிள்ளைங்க தான். சூரியனால் பிறந்தது கர்ணன், வாயுவால் பிறந்தது பீமன், யமனால் பிறந்தது தர்மன். இப்படி ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு தேவர்களுக்கு தான் பிறந்ததை தவிர குந்தி ஒரு குழந்தை கூட பெற்றெடுக்கலை, இல்லையா? ஆனால் கர்ணன் பிறந்த உடனே அவளை இந்த பச்சைலம் குழந்தைய ஒரு பொட்டியில் வச்சு ஆற்றுல விட்டுறான். அப்போவே துரோகம் பண்ணிட்டான். சரி வளர்ந்தா கல்யாணம் பண்ணிக்கினான், எந்த பிள்ளையும் பெற்றுக்கல. அதே மாதிரி இந்த பிள்ளையும் பெற்றுக்கல. பாண்டுக்கிட்ட சொல்லிட வேண்டியது தானே, அப்பா நான் கல்யாணத்துக்கு முன்னே இந்த குழந்தை இப்படி பிறந்து போச்சு, நான் ஒன்றும் பெற்றுக்கல, இந்த 3 குழந்தைக்கு இந்த மாதிரி அந்த குழந்தை இருக்குதுன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லலை.
அவன் எங்கேயோ போய் வளர்ந்தான் தேரோட்டிக்கிட்ட. தேரோட்டிக்கிட்ட வளர்ந்து அவன் ஒரு வீரனாக வரணும். இயற்கையான வீரன் சூரியன், சூரிய பகவானுடைய புள்ளவன். அவன் இயற்கையிலேயே வீரன். அவன் உடல் கவசத்தை உலகத்தில் உடல் கவசத்தோட பிறந்த ஒரே ஒரு மாவீரன் கர்ணன் தான். அந்த உடல் கவசத்தை எந்த வில்லோ எந்த அம்போ எந்த இதுவோ அழிக்கவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட பாதுகாப்பு உள்ள பொருளை கூட அவன் தானம் பண்ண மாதிரி உலகத்தில் யாரும் தானம் பண்ணல. துரோணர்கிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி நான் கலையை கற்றுக்கணுன்றான. துரோணர் மாதிரி ஒரு துரோகி யாருமே கிடையாது. எல்லாரும் துரோணரை பாராட்டுவாங்க. இது கதையாக மட்டும் பார்க்கக்கூடாது, நிஜத்தையும் அதில் பார்க்கணும். துரோணர் மாதிரி ஒரு துரோகி யாருமே கிடையாது, வஞ்சனையாளன் துரோணர். ஒரு ஒரு மாணவன், நீ ஒரு ஆசிரியராக இருக்கிற, 4 பேர் கற்றுக் கொடுத்துன்னுக்கிற. ஒரு மாணவன் ஆர்வ கோளாறுல வந்து கேட்குறான், ஐயா நான் கூட கற்றுக்கணும்னு. நீ ஒரு தேரோட்டி புள்ள, உனக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க முடியாது, நான் மன்ன சமுதாயத்தை சார்ந்தவனுக்கு தான்டா கற்றுக் கொடுக்குறேன்ற. இப்போ வஞ்சனை இல்லையா அது? இல்லையா? ஏகலைவன் வந்து கேட்குறான், நான் கற்றுக்கணும் அந்த கலையன்னு, கற்றுக் கொடுக்க மாட்டேன்ற. அவனுடைய ஆர்வம் என்ன பண்ணா, உன்னுடைய சிலையை செய்து உன்னுடைய கலையெல்லாம் கற்றுக்கணும். அப்போ நீ ஒரு நல்ல ஆசிரியனாக இருந்தீங்கன்னா பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். ஒரு குரு சொல்லி கொடுத்தா கூட இவனுங்களால செய்ய முடியல. ஒரு குரு சொல்லி கொடுக்காதே ஒரு குருவனுடைய சிலையை வச்சு இவன் இவ்வளோ பெரிய வீரனாக இருக்கிறான, மாவீரனா ஏகலைவன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கணும். ஆனால் துரோணர் என்ன பண்ணான், கையினுடைய கட்டவரில் வாங்கிட்டான். அதனால் அவனுடைய வித்தைகள், வில் வித்தைகள், அவனுடைய வீரம் வெளிப்படாமையே போயிடுச்சு. அப்போ துரோகம் இல்லையா இது? எல்லாம் நியாயம்தானா? இது மாதிரி பல காரணங்கள் சொல்லுவேன். அதனால் கர்ணனுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கண்ணன் செய்த துரோகங்கிறது அது பெரும் துரோகம். கண்ணன் ஒரு கடவுள், ஆனால் கர்ணனுக்கு செய்ததெல்லாம் துரோகம். கடவுளே துரோகம். ஆமாம். ஏன்னா பரசுராமர்கிட்ட போய் கலை கற்றுக்க போயிட்டான். ஏதோ ஒரு யாரும் சேர்க்க மாட்டுறாங்க, நான் ஒரு பிராமணன் சொல்லிட்டு போய் கலையை கற்றுக்கிறேன். உனக்கு என்ன நோவுது? நான் போய் எங்கன்னா ஒரு வேலை செய்து 10 ரூபா சம்பாதிக்கிறேன்னா அந்த முதலாளிகிட்ட போய் நீ கலகம் விட்டுறது, என்ன வேலை விட்டு எடுக்கிறது. இது மாதிரி வேலையை கண்ணன் அப்பவே செய்துக்கிறான். இவன் போய் பரசுராமர் வந்து ஒரு குரு அயர்ந்து தூங்குறாரு, தலையில் மடியில் தலையை வச்சுக்கணும். இவன் கண்ணன் சும்மா இருக்க வேண்டியது தானே, வந்தா போய் அவன் தொடைய தொலை போடுறான். ஒரு பிராமணனாக இருந்தால் அந்த வலியை அவன் தாங்க மாட்டான். இவன் ஒரு சத்திரியன், சூரிய வம்சத்தை சார்ந்தவன், சூரியனுடைய புள்ள. ஆனால் அவன் என்ன நல்லதை நினைக்கிறான் பாரு. அவன் அவ்வளோ வேதனையில் கூட, அதனால தான் சொல்கிறது, அவனை விட நல்லவனும் கிடையாது, அவனோட வீரனும் மகாபாரதத்தில் யாரும் கிடையாதுன்றது. அவ்வளோ வேதனை, ரத்தம் கொட்டுது தொடையிலிருந்து. அவன் என்ன நினைக்கிறான், குருவனுடைய தூக்கம் கலையக்கூடாது, அந்த வலியை பொறுத்துக்கணும் உட்காந்துங்கிறான். இவன் தொடையிலிருந்து வந்த ரத்தம் அவர் பரசுராமனுடைய இதில் பட்டு எழுந்துக்கிறாரு. என்ன ஈரம் படுதுன்ட்டு எழுந்து பார்த்தா வண்டு தொலைச்சிட்டு போயிட்டு இருக்குது, தொலை போட்டுச்சு காலை. எழுந்து கேட்குறாரு, இது என்னடா ஒரு வண்டு ஒன்று தொலை போட்டுச்சு, ஏன் என்னை எழுப்புறது? என்ன இல்லை ஐயா தூங்குறீங்க. நான் தூங்கினேன்டா பலால்னு கொடுத்து எழுப்புறாங்க என்னை வந்து. ஆனால் அன்னைக்கு இருந்த சீடை அப்படின்னு தான், குரு தூக்கம் கடையக்கூடாதுன்ட்டு அவ்வளோ வலியை போட்டுக்கணும். எழுந்து அப்போ கேட்குற